அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 6ஆம் அதிகாரத்தை 7 பிரிவுகளாக பிரித்து எழுதியிருக்கிறார். ஆனால் நம்ம இதுல முதல் பிரிவையும் கடைசி பிரிவையும் தான் பார்க்க போகிறோம். முதல் பகுதி முதல் வசனத்துல பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாய் பெறாதபடிக்கு, not to receive the grace of God in vain. அதாவது விருதாவைனா வீணாய் பெறாதபடிக்கு. நீங்கள் ஆண்டவருடைய கிருபையை எப்படி பெற்று இருக்கிறோம் என்பது மிக முக்கியம். அந்த கிருபை ஆண்டவர்கள் பெற்ற கிருபை வீணாய் போயிருக்கிறதா, இல்லை அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறதா? பவுல் இந்த வசனத்தை மிகவும் வலியுறுத்தி சொல்லுகிறதை பார்க்கணும். சொல்லிட்டு சொல்றாரு, நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அநேக இடங்கள்ல பவுல் தம்முடைய உடன் வேலையாட்களுக்கு அவர் புத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுல அவர் சொல்லுகிற அதி முக்கியமான ஒரு புத்தி என்னன்னா, தேவனுடைய கிருபை, காட்ஸ் கிரேஸ். இன்னைக்கு நிறைய கிருபைகள் இருக்கிறத பார்க்கிறோம். இந்த உலகத்துல இன்றைக்கு பலவிதமான கிருபைகள் சபைகள் இருக்கிறத பார்க்கிறோம். ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரேஸ் இந்த நாட்கள்ல கிட்டத்தட்ட 90% சபைகள்ல பிரசங்கிக்கப்படுகிறது. ஹைப்பர் கிரேஸ். ஹைப்பர் கிரேஸ்னா மிதமிஞ்சிய கிருபை. நீ என்ன தப்பு வேணா பண்ணலாம், என்ன பாவம் வேணா பண்ணலாம், ஆனா சபைக்கு காணிக்கை கொடுத்தா போதும், சபைக்கு வந்தா போதும், சபையில ஊழியங்களை செய்தா போதும், உன்னை கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போவார். பாவத்தை செய்வதற்கு லைசன்ஸ் சபை பைபிள் கொடுத்துருக்குது, என்ன பாவத்தை வேணா செய்யி, ஆனா கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போவாங்க. ஹைப்பர் கிரேஸ். ஆனால் இது உண்மை அல்ல. இந்த ஹைப்பர் கிரேஸ் என்பது ஒரு வெளிநாட்டில் வந்த ஒரு உபதேசம். இது தவறான உபதேசம். வேதத்தின் அடிப்படையில வேதம் தேவனுடைய கிருபையை குறித்து என்ன சொல்லுதுன்னா, தேவன் கொடுத்த கிருபை எப்படிப்பட்ட கிருபையா, அந்த கிருபை ஊழியம் செய்கிற கிருபை, நம்மை பாதுகாக்கிற கிருபை, நம்மை மன்னிக்கிற கிருபை, நம்மை மறுரூபமாக்குகிற கிருபை, நம்மை கிறிஸ்துவுக்குள்ள நிலை நிறுத்துகிற கிருபை. இந்த கிருபைகளை கொடுத்து தான் வேதம் நமக்கு சொல்லுகிறதை தவிர, இந்த ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கிருபையை கொடுத்து வேதம் ஒரு நாள் நமக்கு சொல்லி தரல. பாவத்துக்கு பைபிள்ல என்னைக்குமே லைசன்ஸ் கிடையாது. சின் இஸ் ஆல்வேஸ் சின். அது எந்த ரூபத்துல இருந்தாலும் பாவம் பாவமே, அது ஒரு நாளும் மாறாது. நீங்க என்ன அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணவும் முடியாது. அதுதான் பவுல் தெளிவா எழுதுறாருப்பா, நீங்க பெற்றுக்கிற கிருபை எல்லாம் தேவ கிருபை, இதை நீங்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், விருதாவாய் பெற்றிருக்கிறீர்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் நிக்கிறது தேவனுடைய கிருபையினால நிக்கிறோம். ஆனா நிக்கிறோம்னு சொல்ற நாம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? விழறோம், எழுந்துக்கிறோம், திரும்ப விழறோம், எழுந்துக்கிறோம். எவ்வளவு நாளைக்கு விழுந்து விழுந்து எழுந்துக்குவோம்? கடைசி வரைக்கும் விழுந்து விழுந்து எழுந்து நேரம் நரகத்துக்கு போக வேண்டியதுதான், பரலோகம் கிடையாது. ஒரு தடவை விழுந்தா எழுந்து நின்னா அதோட கடைசி வரைக்கும் நிற்கணும். உயிரே போனாலும் சரி, நான் ஆண்டவருக்காக நிற்கிறேன். ஏன் தெரியுமா? அதோடைய கிருபை எனக்கு வேணுன்றத இதைத்தான் நம்ம கத்துக்கிறோம். கலாத்தியர்ல பவுல் எழுதுகிறார், 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 2:21. பவுல் சொல்லுகிறார், நான் இங்க முதல்ல கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது என்ன எழுதினார்னா, தேவனுடைய கிருபையை நீங்கள் வீணாக்குகிறீர்கள், அவரிடத்துல பெற்ற கிருபையை விருதாவாய் பெற்றிருக்கிறீங்க. ஆனா கலாத்தியருக்கு எழுதுகிற போது, ஏன்னா கலாத்திய சபை தேவனை தரிசித்த சபை, தேவனை விட்டு பின்வாங்கி போன உடனே தன்னை வைத்து பவுல் அங்கு எழுதுகிறார், I am not wasting the grace of God. தேவனுடைய கிருபையை நான் வீணாக்குகிறதில்லை, நான் விருதாக ஆக்குகிறதில்லை. தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டது மகா பெரிய கிருபையை நாம் இன்றைக்கு வீணாக்கி கொண்டிருக்கிறோம், அதை விருதாவாய் போக செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த கிருபை எப்பேற்பட்டதுன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது ரட்சிப்பை கொடுக்கக்கூடியது. காலையிலே நம்ம ஜோனதனை தான் எடுத்தாங்க. ரட்சிப்பை கொடுக்கக்கூடியது, அது சத்தியம் உள்ளது. அந்த கிருபை, இந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை தெரியுமா? மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பை கொடுக்கிற கிருபை. பழைய ஏற்பாட்டுல மனம் திரும்புவதற்கு வாய்ப்பை கொடுக்காத கிருபை. நல்லா கவனிங்க. சிம்சோன் ஒரு தப்பு பண்ணான். அவன், ஆண்டவரே மறுபடியுமாய் ஒரு விஷயம் என் மேல இறங்கும் சொல்லும் போது தேவ ஆவியானவர் மேல இறங்கினார்.
அந்த மாளிகையில 3000 பேர் கூடியிருந்தார்கள். 2 தூணோட சேர்த்து அவன் இந்த ஜனங்கள் என்னோடு மாண்டு போன்னு சொன்ன கர்த்தருடைய கிருபை இல்லை, செத்து போனான். அவனும் செத்து போனான், 3000 பேரும் செத்து போனான். இது பழைய ஏற்பாட்டு கிருபை. ஆனா புதிய ஏற்பாட்டு கிருபை எப்படிப்பட்ட கிருபை? மன்னிக்கிற கிருபை, மனம் திரும்புவதற்கு வாய்ப்பை கொடுக்கிற கிருபை. ஆனா மனம் திரும்புவதற்கு வாய்ப்பை கொடுத்தும் கர்த்தர் மனம் திரும்ப மனதில்லாதவனை கர்த்தர் தண்டிப்பார். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய கிருபை எல்லா நாளைக்கும் இருக்காது. கர்த்தர் இந்த கிருபையின் காலம் முடிகிற காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். தேவஜனமே, இன்றைக்கு தேவனுடைய கிருபையை நான் வீணாக்க பெற்றுக்கொண்டேனா? நான் எதற்காக அதை பெற்றுக்கொண்டேன்? அந்த கிருபையை வைத்து நான் என் வாழ்க்கையில என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிப்பெண்ட், எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா நான் மனம் திரும்பிடுறேன்னா? மனம் திரும்புதல் ஒரு தடவை தான், சும்மா மனம் திரும்புதல் இல்லை, வாரத்துக்கு ஒரு மனம் திரும்புதல் இல்லை. ஆண்டுடைய பிள்ளைகள் மிக ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது, இந்த கிருபை, தேவ கிருபையுடைய வேலை என்ன தெரியுமா? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு வல்லமையை கொடுக்கக்கூடிய இந்த கிருபை. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, இன்னைக்கு பரிசுத்தமாய் ஒருத்தன் வாழணும்னா அவன் தேவனுடைய கிருபையை பெற்று இருக்கணும். அவன் பெற்ற கிருபையை அவன் உபயோகிக்கணும்னா அந்த கிருபையை வீணாக்குறான்னு அர்த்தம். தேவ ஜனமே, இன்றைக்கு ரட்சிப்பு தேவனுடைய கிருபை, சத்தியம் தேவனுடைய கிருபை, அடுத்தது மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுப்பது தேவனுடைய கிருபை. நாம் அடுத்து பார்க்கிறோம், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவனுடைய கிருபை நமக்கு வல்லமையை கொடுக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். ஆனா ஒருவன் தொடர்ந்து பாவத்துல இருப்பான், அவிசுவாசத்துல, அன்பிலீஃப், அவிசுவாசத்துல இருப்பான். ஆவிக்குரிய ஆங்கிலத்தில் ஸ்பிரிச்சுவல் லேசினஸ், ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளன்னைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இந்த ஒரு வாரம் இப்படி இருந்துடலாம், அடுத்த வாரம் மாறிடலாம். ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். அடுத்தது இது என்ன ஆகுமா? நம்மை கடைசியா நம்ம தேவனுடைய கிருபையை வீணாக்கும்படியாய் செய்யும். தேவனுடைய கிருபையை நீங்க வீணாக்கிட்டீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு எந்த உபதேசம் வந்தாலும் சரி, இது கடினமான உபதேசமா தான் இருக்கும். கர்த்தர் பவுல் ஒரு நாள்லயும் காம்ப்ரமைஸ் பண்ணி யாரையுமே பிரசன்னம் பண்ணல. அவர் பெற்ற தேவனுடைய கிருபையை அவர் மற்றவங்களுக்கு நீங்க பாவம் பண்ணுங்க, பரலோகத்துக்கு போயிடுவீங்க, கர்த்தர் உன்னை மன்னிச்சிருவாருன்னு சொல்ல. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். பழைய ஏற்பாட்டிலேயே கொடுக்கப்பட்ட கட்டளை புதிய ஏற்பாட்டில் அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீயோடு உபச்சாரம் செய்தவன் நரகத்துக்கு போவான்னு பழைய ஏற்பாடு. ஆனா ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்தாலே நரகத்துக்கு போவேங்கிறது புதிய ஏற்பாடு. கட்டளைகள் சுலபம் அல்ல. தேவன் கொடுத்து தேவனுடைய கிருபையை நீங்க வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய முடிவு பரிதாபமா இருக்கும். பவுல் அதை குறித்தா சொல்றாரு, இந்த 2ஆம் வசனத்தை சொல்றாரு, இன்றைக்கே ரட்சணிய நாள். Now is the accepted time. இது ஒத்துக்கொள்ளப்பட்ட நாள், ரட்சணிய நாள் இன்றைக்கு இல்ல. அடுத்து சொல்றாரு, now is the day of salvation. இன்றைக்கே நமக்கு ரட்சணியம், இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு. இன்னைக்கு நீங்கள் நான் மனம் திரும்புதல போஸ்ட்பான் பண்றோம், தள்ளி போடுவோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல தள்ளி போடுவோம். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு இன்னைக்கே கீழ்ப்படியாம நாளைக்கு பார்க்கலாம், நாளன்னைக்கு பார்க்கலாம். இல்ல மனம் திரும்புவது இப்போதே மனம் திரும்புன்னு சொன்னா, இல்லைக்கு நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் ஒரு நாளை வச்சிருக்கிறேன், நான் அதுக்கு அடுத்த நாள் மனம் திரும்புவேன், அடுத்த நாள் வரும், அதுக்கு அடுத்த நாள் வரும், ஆனா நீ மனம் திரும்ப மாட்ட. காரணம் என்ன தெரியுமா? நீ தேவனுடைய கிருபை விருதாவாய் பெற்றிருக்கிற. தேவனுடைய கிருபை என்னன்னு நீ அறிந்திருந்தேன்னா, ஆண்டவர் உனக்கு ஒரு தவறை சுட்டி காட்டுகிற பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில தவறை சுட்டி காட்டுகிற பொழுது, உன்னுடைய பாவ வாழ்க்கையை சுட்டி காட்டுகிற போது மனம் கசந்து அழுது, ஆண்டவரே தப்பு பண்ணிட்டே நான் பாதப்படியில விழுவேன். ஆனா இன்றைக்கு விழுவதற்கு சபை ஆயத்தமா இல்லை, சபையின் மக்கள் ஆயத்தமா இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஹைப்பர் கிரேஸ் வந்தாச்சு. பார்த்துக்கோ, நாளைக்கு பார்த்துக்கோ, இன்னைக்கு தப்பு பண்ணிடுவோம், ஃபுல்லா தப்பு பண்ணிடுவோம், நாளைக்கு கர்த்தரை தூக்கி எடுத்துருவார். 100% நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க மாட்டார், யாரா இருந்தாலும் சரி. ஏன் தெரியுமா? இது மனுஷ கிருபை இல்லை, இது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எபேசியர் 2:8 காலைல வாசித்தோம். வாசிங்க பார்க்கலாம். கிருபையினாலே
விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வசனத்தை நீங்க ரெட் பென்ல அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. இது உங்களால் உண்டானது அல்ல. இட் இஸ் நாட் ஃப்ரம் யுவர் பவர். இது உன்னால உண்டானது அல்ல. இது இட் இஸ் பியூர்லி a God's gift. இட்ஸ் பியூர்லி a God gift. எப்படி இந்த காட் கிஃப்ட், இந்த தேவனுடைய ஈவு நமக்கு கிடைச்சது தெரியுமா? சும்மா கிடைக்கல. நமக்கு இன்னைக்கு இலவசமா ஒன்று கிடைத்தா அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியல. ஆனா கர்த்தருடைய ரட்சிப்பு இலவசம். கர்த்தர் அதை இலவசமாய் கொடுத்தா நம்ம அதை விருதாய் வீணாய் போட்டுக்கிட்டு இருக்கோம். தேவஜனமே நல்லா கவனிங்க, இது வீணான காரியம். இது தேவனிடத்தில் வந்த கிருபை. யோவான் 1:14 நம்ம வாசிக்கிறோம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேராவுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமை. பிதாவுடைய குமாரனுக்கும் பிதாவுக்கும் ஏற்ற மகிமை. இன்னைக்கு தேவனுடைய கிருபை என்ன தெரியுமா? மகா பரிசுத்தமானது, அது மகிமையானது. அந்த மகிமை நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணார். எப்படி? வார்த்தையாய் வந்து வாசம் பண்ணினார். இன்னைக்கு வார்த்தையா இருந்தவர், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறது. எனக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்குன்னு சொன்னா தேவ கிருபையை நான் ஒரு நாளும் வீணாய் ஆக்க மாட்டேன். தேவனிடத்திலிருந்து பெற்ற காரியத்தை நான் வீணாய் அங்கே வீணாய் செய்ய என்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா அவர் கிருபையினால் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். தேவ கிருபையினாலே வாசம் பண்ணுகிறார். 2 யோவான் 1:3 வாசிக்கிறோம். 1 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க, எப்படிப்பட்ட கிருபை தெரியுமா? தேவ கிருபை பிதாவாலும் அவருடைய குமாரனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் நீங்களும் நானும் என்ன பெற்றிருக்கிறோமோ அவருடைய கிருபை என்ன கொடுக்குதான்? இரக்கம். இன்னைக்கு இரக்கம். தேவனுடைய கிருபை உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா கொடுக்குது? இரக்கம். இவ்வளோ காரியங்களை தவறி போனா அவருடைய இரக்கம். அடுத்தது பார்க்கிறோம் சமாதானம், சத்தியம், அன்பு. இதுதான் தேவ கிருபை. இன்னைக்கு நீங்க தேவ கிருபையை வீணாக்குறீங்கன்னா தேவனுடைய அன்பை இழந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். தேவனுடைய சத்தியத்தை வீணாக ஆக்கியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். சத்தியத்தை பேசி பிரயோஜனம் இல்லை, அதை கை கொள்ள வேண்டியது அவசியம். தேவனுடைய இரக்கத்தை, எனக்கு தேவனுடைய இரக்கமே வேணான்னு சொல்றீங்க. தேவ கிருபை வேணான்னு எதை வேணான்ற? தேவனுடைய இரக்கம் எனக்கு வேணாம், நான் வாழ்ந்துக்குவேன், என்னால முடியும், சாதிப்பேன், கிழிப்பேன், எல்லாம் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு தேவ கிருபை தேவையில்லைன்னு சொல்றோம். லூக்கா 2 அதிகாரம் 52வது வசனத்துல வாசிக்கிற போது இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். மனுஷ தயவு வேணும், மனுஷ தயவு ஜபம் பண்ணும், ஒரு உதவி செய்யும், அவ்வளவுதான் செய்யுமே தவிர மனுஷ தயவு உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. ஆனா இயேசுவானவராக இருந்தாலும், இயேசுவே இருந்தாலும் அவர் வளர்வதற்கும் அவருக்கு ஞானத்தை பெறுவதற்கும் தேவ கிருபை தேவைப்பட்டது. அல்லேலூயா. தேவ ஜனத்தில் வாசிக்கிற எபிரேயர், அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். Even though he is the son of God, அவர் தேவகுமாரன், ஆனா அவரும் பாடுபட வேண்டியது அவசியமா இருந்தது. தேவ கிருபை இதைத்தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இயேசுவா இருந்தாலும் கூட அவருக்கு ஞானமும் வளர்த்தியும் தேவ கிருபையினாலதான் கிடைத்தது. ஆனா இன்னைக்கு நீங்கள் நானும் தேவனிடத்திலிருந்து பெற்ற இந்த கிருபையை எப்படி நாம அதை உபயோகப்படுத்துகிறோம்? ஆதியாகமம் 6 அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிற போது நோவாவை குறித்து வாசிக்கிறோம்.
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கிடைத்த கிருபை வேற, நமக்கு கிடைத்திருக்கிற கிருபை வேற. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் கிருபை என்கிற வார்த்தைக்கு வேற வேற அர்த்தங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு முழுக்க சொல்லப்பட்ட கிருபை ஃபேவர், கர்த்தருடைய கண்களில் கிடைத்த கிருபை நோவாவுக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உண்டாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவே அந்த கிருபை. பழைய ஏற்பாட்டில் அவர் கண்களில் கிருபை, புதிய ஏற்பாட்டில் அவரே நமக்கு கிருபை. தேவ ஜனமே, நீங்க நல்லா கவனிங்க. தேவனுடைய கிருபை, தேவ கிருபையை நாம எப்படி நம்முடைய வாழ்க்கையில அபியாசிக்கிறோம், எப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை எடுத்துக்கொள்ளுகிறோம் என்பது மிக முக்கியம். பழைய ஏற்பாட்டில் அதற்கு தண்டனைகள் உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் தண்டனைகள் உண்டு. ஆனா பழைய ஏற்பாட்டில் பரலோகம் கிடைக்காது, புதிய ஏற்பாட்டில் பரலோகம் கிடைக்கும். புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு எனக்கு தேவனுடைய கிருபை நம்முடைய திரளான பாவங்களை மூடும். வேதம் சொல்வது அன்பு திரளான பாவங்களை மூடும். ஏன் அன்பு திரளான பாவங்களை மூடும்? இயேசு கிறிஸ்துவே அன்பு நிறைந்தவர். God is love, Jesus is love. அருமையான, இன்றைக்கு தேவனுடைய கிருபையை நாம பழைய ஏற்பாட்டோடு பார்க்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் அது ஃபேவர், புதிய ஏற்பாட்டில் நமக்கு அது சுய ரத்தத்தை சிந்தி ஆண்டவர் உங்களுக்காக எனக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறது ரட்சிப்பு. பழைய ஏற்பாட்டில் அது ஃபேவர், புதிய ஏற்பாட்டில் அது சால்வேஷன், ரட்சிப்பு. நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள்லாம் என்ன அர்த்தம்? நம்ம காப்பாற்றப்பட்ட, ரட்சிப்புன்னு சொன்னா சேவ்னு அர்த்தம். காப்பாற்றப்பட்ட பிள்ளைகளா இருக்கும். காப்பாற்றப்பட்ட பின்பு மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ள நம்ம போக முடியாது. போனா நீ ரட்சிக்கப்படலேன்னு அர்த்தம். உன்னுடைய ரட்சிப்பு வீணானது. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு வீணான ரட்சிப்பு. கர்த்தர் ஒரு காலத்துல ஒருவனுக்கு வீணானதை கொடுக்கிறது இல்லை. பவுல் மிக தெளிவா எச்சரித்து எழுதுகிறதை பார்க்கிறோம். நேற்று தினத்துல கூட ஒரு வசனத்தை வாசித்தோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பாஸ்டர் வாசித்தாங்க. யாராவது வாசிங்க, சத்தமா வாசிங்க. ஆகிலும் கவலைப்படேன், என்னேன் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு. எதை விரும்புகிறாராம் தெரியுமா பவுல்? தேவனிடத்திலிருந்து பெற்றேனே, இயேசு கிறிஸ்துவிடத்தில் நான் பெற்றேனே தேவ கிருபை, அந்த தேவ கிருபையின் சுவிசேஷமாகிய ஊழியம். எது தேவ கிருபையின் சுவிசேஷமாகிய ஊழியம்? என்ன தப்பு பண்ணாலும் மூடி மறைக்கிறதும் இல்ல, அதை குறித்து கண்டிக்காம இருக்கிறதும் இல்லை. நல்லா கவனிங்க. பவுல் சொல்றார், என் ஓட்டத்தை நான் அருமையா எண்ணேன், ஓடி முடித்தேன். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம் இதுதான். எது சுவிசேஷம்? 4 சுவிசேஷங்களும் எதை பற்றிய புஸ்தகங்கள்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றிய புஸ்தகம். மார்க்கு இயேசு, மத்தேயு இயேசு, லூக்கா இயேசு, யோவான் இயேசு. இந்த 4 புஸ்தகம், இந்த முழு புஸ்தகமும் 66 புஸ்தகங்களும் இயேசுவை பற்றிய புஸ்தகம். அப்ப சுவிசேஷம்னா யாரு? இயேசுதான். எதற்காக இயேசு? என்ன சுவிசேஷம்? பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். பாவங்களை அறிக்கை இடுகிறவன் இரக்கம் பெறுவான். தேவஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சுவிசேஷத்தை, இந்த தேவனுடைய கிருபையை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற இந்த கிருபையை நம்முடைய சுவிசேஷத்துக்கு கிருபை 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 பாட்டு பாட்டா போதாது. பாட்டு பாடுற வாழ்க்கைக்கு பாட்டு பாடுறதுக்கு ஏற்ற வாழ்க்கை இருக்கணும். அந்த வாழ்க்கை இல்லாத பட்சத்துல தேவன் நம்ம பாடல்களை பார்க்கலாம், நம்ம ஊழியங்களை பார்க்கலாம், நம்ம செய்கிற தான தர்மங்களை பார்க்கலாம். ஆனா பரலோகத்தை ஒரு நாளும் கர்த்தர் கொடுக்க மாட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 43வது வசனத்துல பவுல் சபைகளை எச்சரித்து சொல்லுகிறார். 13:43 வாசிங்க. பக்தி உள்ளவர்களையும் பின்பற்றினார்கள்.
பவுல் அவர்களுக்கு சொன்ன அட்வைஸ் என்ன தெரியுமா? ஸ்டே இன் த கிரேஸ் ஆஃப் காட். தேவ கிருபையில நிலைத்திரு. தேவ கிருபை ஒருவனும் இழந்து போகாதபடிக்கு. ஏசாவை குறித்து வாசிக்கிறோம். அவன் தேவனுடைய கிருபையை ஒருவேளை போஜனத்துக்காக இழந்து போனான், ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். அதற்கு பிறகு மனம் மாறி கதறி அழுதும் கூட மனம் திரும்புதலை காணவில்லை என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். தேவ கிருபையை இழந்துட்ட பிறகு நீ விழுந்து அழுது. யூதாசுக்கும் பேதுருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அவனும் மனங்கசந்து அழுதான். ஆனா அவனுடைய மனங்கசந்தல் பிரயோஜனம் இல்லை. பேதுருவும் மனங்கசந்து அழுதான். ஆனா பேதுருடைய மனங்கசந்து அழுதல கர்த்தர் பிரியப்பட்டார். விழுந்து போன அவனை தூக்கி எடுத்தார். ஆனா யூதாசோ நான்கு கொண்டு செத்தான் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். தேவஜனமே நல்லா கவனிங்க. பவுல் அங்கே சபைக்கு சொல்லுகிறார், தேவ கிருபையில் நிலைத்திரு. ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவருடைய கிருபையில் நிலைச்சு இருக்கணும். நிலைச்சு இருந்தாதான் ஒரு வேலைக்கு போகிறோம்னா அந்த வேலையில என்ன உபத்திரவம் கஷ்டம் நெருக்கம் வந்தாலும் கொஞ்ச நாள் என்ன பண்ணணும்? நிலைச்சு இருக்கணும். எடுத்த உடனே எல்லா வேலையும் சுகமா இருக்காது. ஒரு எஜமான் கிட்ட நம்ம வேலை செய்யறோம்னா அந்த வேலை செய்கிற போது ஆரம்பத்துல அவன் நம்மை புரிந்து கொள்ளுகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அவன் சில கஷ்டங்களை கொடுப்பான், நெருக்கங்களை கொடுப்பான், இல்ல நம்ம மனமுடிவான காரியங்களை கொடுப்பான். ஆனா நீங்க அந்த வேலையில நிலைச்சிருந்தீங்கன்னா அவன் நீங்க செய்கிற வேலை, உங்களுடைய உத்தமம், உங்களுடைய உண்மையை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பான். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் நானும் கிருபையில் நிலைத்திருக்காவிட்டா பிரயோஜனம் இல்லை. அதுதான் பவுல் சபைக்கு சொல்லி எச்சரிக்கார். அடுத்து பவுல் மறுபடியும் 14:26 வாசிங்க. தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். தமிழ்ல அவர்கள் தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கு. ஆனா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, பவுல் ரெக்கமெண்டட் த கிரேஸ் ஆஃப் காட். அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றான். எப்ப அவன் வாழ்க்கை தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடு, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறோம்ல, அது மாதிரி பவுல் ரெக்கமெண்டேஷன் பண்றாரு. நீங்க உங்க வாழ்க்கைய நீங்க என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நாம சொல்ல முடியுமா? நம்ம வாழ்க்கையின் மூலமாய் நான் தேவனுடைய கிருபைக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க நான் அடுத்த ஆளை பார்த்து சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய வாழ்க்கை இருக்குதா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபையை எப்படி காட்டுகிறோம்? நான் பெற்ற கிருபை எப்படிப்பட்டதுன்னு நான் அடுத்தவங்களுக்கு காட்டணும். அதுதான் பவுல் சொல்றாரு, he recommended the grace of God. பவுல் சொல்றாரு, அவர் ஒப்பு கொடுக்கிறார், எழுதுறாரு, அப்பா நீங்கெல்லாம் நான் எப்படி தேவனுடைய கிருபையை பெற்று அதை வீணாய் போகாதபடி என் வாழ்க்கையில நான் செய்கிறேனோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க? நான் பெற்றுக்கொண்ட அதே தேவ கிருபை நீயும் பெற்றுக்கொள்ள என்ன பண்ணு? சாட்சியாயிரு. அதுதான் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீ என்னை பின்பற்று. அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம பெற்றிருக்க தேவ கிருபை நாம் எப்படி உபயோகப்படுத்துகிறோம்? தேவ கிருபை நாம் வீணாக்க கூடாது. தேவ ஜனமே நல்லா கவனிங்க. எனக்கு கொடுத்திருக்கிற கிருபை எப்படிப்பட்டதுன்னு அடுத்தவங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணணும். என்னை பார்க்கிற போது இயேசுவை பார்க்கணும். தேவ கிருபை பெற்ற மனுஷன் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் கிருபை முக்கியம்? அடுத்த காரியம் அதுதான். ஏன் கிருபை முக்கியம்? தேவ கிருபை அது விசேஷமா ஏன் முக்கியம்? பழைய ஏற்பாட்டுல தேவ கிருபை கிடையாது, புதிய ஏற்பாட்டுல தேவ கிருபை. அந்த கிருபையை காட்டிலும் இது விசேஷித்த கிருபை, அது ஃபேவர். ஆனா இது தேவனுடைய ரத்தத்தினாலே சம்பாதித்து இலவசமா நீங்களாலும் எந்த பிரயாசமும் படாமல் பெற்றுக்கொண்ட கிருபை இது. தேவ கிருபையை பெற்றுக்கொள்வது நீங்களாலதான் பிரயாசப்பட்டோமா? 40 நாள் உபவாசம் இருந்தோமா? இல்ல எங்கேயாவது போனோமா? நம்மை வருத்தி கொண்டோமா? ஒண்ணுமே கிடையாது. இல்ல அதை பெறுவதற்கு நீங்களாலும் தகுதி உள்ளவர்களா இருந்தோமா? இல்ல. தேவ ஜனமே நல்லா கவனிங்க. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கினார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தினார். ரோமர் 8 வாசிக்கிறோம். அதான் தேவ மகிமை. உங்களை என்னை கர்த்தர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்.
ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? அந்த மகிமையை, தேவ கிருபையை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். ஏன் கிருபை அவசியம்? ஏன் தேவ கிருபை அவசியம்? ரோமர் 4:4 வாசிக்கிறோம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் அது கடன் என்று எண்ணப்படும். நல்லா கவனிங்க. முதலாவது, கிரேஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் தி வொர்க். இன்னைக்கு கிரியை செய்கிறதுனால ஒருவன் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் ஊழியம் செய்கிறேன், நான் சபைக்காக காணிக்கை கொடுக்கிறேன், நான் பல காரியங்களை செய்கிறேன், அதனால எனக்கு நான் செய்கிற கிரியைக்கெல்லாம் எனக்கு கர்த்தருடைய கிருபை வரும்னு சொல்லி ஒரு எதிர்பார்க்கக்கூடாது. அது கிருபை என்று எண்ணப்படாதான். நாட் கவுண்ட்லெஸ். கர்த்தரது கிருபையாவே எண்ண மாட்டாராம். ஆண்டவரே, நான் 10,000 ஆலயத்துக்கு கொடுத்தேன், ஓகே, கிருபை 1. ஆண்டவரே, நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு நிக்காம வந்தேன், 2வது நம்பர். அடுத்து, ஆண்டவரே, நான் உண்மையா இருந்தேன், நம்பர் 3. இப்படிலாம் கர்த்தர் கவுண்ட் பண்ண மாட்டாரு. நீ என்ன கிரியை செய்தாலும் அது கிருபை அல்ல. தேவஜனமே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கிரியை செய்வதை தான் கிருபை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், அப்படி இருந்துட்டேன், இப்படி இருந்துட்டேன், சோ நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், கர்த்தருடைய கிருபை எனக்கு கிடைச்சிடுச்சு. வேதம் சொல்லுகிறது கடன். தேவன் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீ இந்த பூமியை விட்டு போகும்பொழுது நீ என்னெல்லாம் பூமியில ஆண்டவருக்காக செய்தியோ அதையெல்லாம் உன்னை எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக உனக்கு திருப்பி கொடுத்து விடுவார். நல்லா கவனிங்க. நீ என்னெல்லாம் ஆண்டவருக்காக கிரியை செய்தியோ அந்த கிரியை எல்லாம் ஆண்டவர் பரலோகத்துக்கு அது போகவே போகாது. அதற்கான பலனை ஆண்டவர் எழுதி வைத்து இந்த பூமியிலேயே கொடுத்து விடுவார். இந்த பூமியிலே நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனா கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இன்னைக்கு நம்ம கிரியையினால ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் மாற முடியாது. கிரியையினால கிருபையை ஒருவன் சம்பாதிக்க முடியாது. அது தேவனிடத்தில் வந்த ஈவு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம். ஏன் கிருபை அவசியம் தெரியுமா? முதலாவது, கிரியை தேவைப்படாது இல்ல, அதுதான் முதல்ல பார்த்தோம். கிரேஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த ஒர்க். கிரியை காட்டிலும் கிருபை பெரியது, கிரியை அல்ல. 2வது பார்க்கிறோம் 6:14, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு அதனை கீழ்பற்றிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ஏன் கிருபை அவசியம்? தேவஜனமே, 2வது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. பாவம் உங்களை மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கை. இச்சை மேற்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். பாவத்தை விட்டு திரும்பிட்டோம், ஆனாலும் ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் வருகிறது, ஒரு சூழ்நிலை மாறுகிறது. உடனே என்ன பண்றோம் தெரியுமா? அந்த பாவத்தை திரும்பி பார்க்கிறோம். சிம்சோன் ஒரு பெரிய வெற்றி வீரனாய் இருந்தான். சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டான். சிங்கத்தை கிழித்து போட்டு அவன் அங்கே வருகிறான். போய் திரும்பி வருகிற போது தான் கிழித்து போட்ட சிங்கம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போனா பாருங்க. அதான் பாவம். போனா அங்க அருமையான தேன்கூடு இருந்தது. அந்த தேன்கூடு தான் அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்கினது. சந்தர்ப்பங்கள் வரலாம், பாவம் செய்வதற்கு அநேக சந்தர்ப்பங்கள். யோசேப்புக்கு இருந்த சந்தர்ப்பம் மிக அருமையான ஒரு சந்தர்ப்பம். போத்திபார் இல்ல, வீட்டுல வேலைக்காரன் இல்ல, அவனுடைய மனைவி அவனை கை போட்டு இழுக்கிறா. நல்ல சந்தர்ப்பம். ஆனா யோசேப்பு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி விலகி ஓடினான். இந்த எண்ணம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய யோசேப்புக்கு இருந்தது. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய யோசேப்புக்கு அநேகருக்கு இல்லை. நல்லா கவனிங்க. தேவனுடைய கிருபை என்னன்ட்டு அவனுக்கு தேவ கிருபை தெரியாது. யோசேப்புக்கு தேவனுடைய கிருபை என்னன்னு தெரியாது. ஆனாலும் சொல்றான், how I can sin against the Lord. தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? ஆனா இன்னைக்கு நமக்கு சந்தர்ப்பம் வந்தவொடனே பாவம் செய்துடுறோம். பாவம் செய்துட்டு கண்ணீர் விட்டு என்ன பிரயோஜனம்? கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். பி கேர்ஃபுல். மனம் திரும்புவதற்கு இன்றே ரட்சணை நாள். இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு உனக்கு மரணம் நேரிடும் என்றால் வாட் இஸ் யுவர் கண்டிஷன்? உன் நிலைமை என்ன? தேவன் கொடுத்த கிருபையை வீணாய் போக்கிட்ட. பார்க்குறவன் என்ன சொல்லுவான்?
நல்லா கிறிஸ்துவுக்குள்ள இருந்தான்பா. கடைசி அவனுடைய மரணம் மோசமான நிலைமை கொண்டு வரும். தான் ஆண்டவர் சொன்னார், சாலமன் ஞானி எழுதுகிற போது, கல்யாண வீட்டுக்கு போவதை பார்க்கணும், துக்க வீட்டுக்கு போவது நலம், அங்கே ஒவ்வொரு மனுஷனுடைய முடிவும் தெரியும். தேவ ஜனமே, தேவ கிருபையை வீணாக்காதீங்க. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், தேவ கிருபை என்பது என்ன தெரியுமா? எதை கொண்டு வருகிறது தெரியுமா? முதல்ல தேவ கிருபை நமக்கு கிரியை காட்டிலும் பெரியது என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவது, தேவனுடைய கிருபை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொண்டு வருகிறது. சீ போன்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொண்டு வருகிறது. தேவ கிருபை எனக்குள்ள இருக்கணும், ஒரு பாவம் வருதுன்னா நான் அதை பார்த்து சீ போ அப்படின்னு சொல்லுவேன். அந்த இச்சையை பார்த்து ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிற வாழ்க்கை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். தோத்து போற வாழ்க்கை இல்ல. தோத்து விழுந்து எழுந்து பரலோகத்துக்கு போயிட்டு நினைக்காதீங்க. தேவஜனமே, உங்களை நீங்களே ஏமாத்தி கொண்டு இருக்கிறீங்க. எத்தனை வருஷமானாலும் சரி, நீ ஜெயிக்காத பட்சத்துல, பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்கிற அந்த நிச்சயம் இல்லாத பட்சத்துல நீ பரலோகம் போவது கடினம். ஏன்னா ஆண்டவர் உங்களை என்ன வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார். 33 வருஷ வாழ்க்கையில ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவன் எந்த குறையும் காண முடியாது. he cannot find any fault. ஒரு குறையும் காண முடியாது. நீங்க நமக்கு அந்த வாழ்க்கை இருக்கா? அதுக்குதான் தேவ கிருபை. மூன்றாவது ஒரு காரியம், ஏன் தேவ கிருபை அவசியம்? அதே 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. மரணம் தேவனுடைய கிருபை வரம். இட்ஸ் a gift. God's grace is gift. இது வெகுமதி. எபேசியர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், காலையிலையும் பார்த்தோம். அது தேவனுடைய ஈவு. இட்ஸ் a gift from God. இங்கே பவுல் எழுதுகிறார், இட்ஸ் a God's grace is gift. படிமா தொடர்ந்து. நித்திய everlasting life is good God's gift. இன்னைக்கு நித்திய ஜீவன், நேற்று கூட பாஸ்டர் எடுத்தாங்க, கொஞ்ச நேரம் அற்ப ஆதாயத்துக்காக, அற்ப இச்சைக்காக நித்திய வாழ்வை இழந்துராதீங்க. நேற்று பாஸ்டர் எடுத்தாங்க. குத்தப்படணும். நான் குத்தப்பட்டேன். உலகத்து சின்ன காரியங்களுக்கு ஆதாயத்துக்காக நான் ஆண்டவரை விட்டுறேன்னா, சின்ன ஆதாயத்துக்காக, இழிவான இச்சைக்காக நான் விட்டுட்டேன்னா, தேவன் எனக்கு கொடுத்த விலையேற பெற்ற கிஃப்ட் என்ன தெரியுமா? எவர் லாஸ்டிங் லைஃப். நித்தியமான வாழ்க்கை, ஆண்டாண்டு காலம் அவரோட இருக்க போகிற வாழ்க்கை. தேவஜனமே, அடுத்தது ஏன் இது அவசியம்? ஏன் தேவ கிருபை அவசியம்? பாவத்தை மேற்கொள்வதற்கு தேவ கிருபை வேணும். முதலாவது பார்த்தோம், கிரியை காட்டிலும் தேவ கிருபை பெரியது. கிரியை செய்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, அது கடன். கர்த்தர் திருப்பி கொடுத்துருவார். ஆனா கர்த்தர் நம்ம மேல் காட்டின கிருபை பெரியது. ரெண்டாவது, விக்டோரியஸ் லைஃப், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவ கிருபை அவசியம். மூன்றாவது பார்க்கிறோம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, ஆண்டாண்டு யுகமாய் தேவனோட இருப்பதற்கு எனக்கு தேவனுடைய கிருபை வரம் அவசியம். வரம் அது, இட்ஸ் a gift. அடுத்த ஒரு காரியத்தை 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம். எது தேவ கிருபையாம்? அஸ்திவாரம் போட்டேன். பவுல் சொல்லுகிறார், God's grace to build our life. நாலாவது தேவ கிருபை எதுக்கு தெரியுமா? என் வாழ்க்கையை நான் எப்படி கட்ட போறேன், எது மேல கட்ட போறேன்? புத்தியுள்ள சிற்பாச்சாரி. சிற்பாச்சாரினா என்ன? சிற்பங்களையும் கல்லுகளையும் செதுக்குகிறவன். புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல நான் அஸ்திவாரம் போட்டேன். நாலாவது தேவனுடைய கிருபை எதுக்கு தெரியுமா? என் வாழ்க்கையை நான் எப்படி கட்டுறேன். இந்த உலகத்துல என் வாழ்க்கை எப்படி கட்டப்பட்டிருக்கிறது, நீங்க அதை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, அது நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவஜனமே, இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி கட்டப்பட்டிருக்குது? என் வாழ்க்கையை பார்த்து அடுத்த நல்லா அழகா கட்டிருக்காமா வீட்டை, ஆவிக்குரிய நல்ல ஒரு வீட்டை கட்டி இருக்கிறான். இல்ல அவன் பார்த்தோன்னு சொல்லுவான், அவனுடைய வாழ்க்கை ரொம்ப ஆவிக்குரிய தன்மையில நல்ல அஸ்திவாரம் போடப்பட்டிருக்குது. தேவஜனம் நல்ல கவனிங்க. தேவனுடைய கிருபை நம்ம எப்படி கட்டுகிறோம், நம்ம வாழ்க்கையை பார்க்கிறவங்க நம்ம எப்படி கட்டுகிறோங்கிறத விரும்பணும். எதை கட்டுகிறோங்கிறத விரும்பணும்.
என் வீடு எப்படி கட்டப்பட்டிருக்கிறது அவங்க பார்க்கும்போது இது தேவனுடைய மாளிகையா இருக்கிறது, இது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது, இவங்க சரீரம் தேவனால் பெற்று தேவன் தங்கி இருக்கிற ஆலயமா இருக்கிறது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வரணும். நம்ம வாழ்க்கை மிக அவசியம். பவுல் அதான் சொல்றார், தேவ கிருபைனா என்ன தெரியுமா? ஐ ஹவ் டு பில்ட் த ஹவுஸ், என் வீட்டை நான் எப்படி கட்டுகிறேன். அது சொல்றாரு, புத்தியுள்ள சிப்பாச்சாரியை போல கட்டுகிறேன். நான் எதை வைத்து கட்டுகிறேன்? பொன் வெள்ளி விலை உயர்ந்த கற்களை வைத்து கட்டுகிறேனா, மரம் வைக்கோல் போன்றவற்றை வைத்து கட்டுகிறேனா? நீ எப்படி கட்டுகிறியோ நாளானது அதை விளங்க பண்ணும். அக்கினியானது நீ கட்டினதை விளங்க செய்யும். நீ கல் விலையோர பெற்ற கல் பொன் வெள்ளியை வைத்து கட்டினால் அக்கினி அதை சோதித்து அதை அங்கே சரிபார்க்கும். பேதுரு எழுதுகிறார், அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதே போன்ற விலையேற பெற்ற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம். யோபு பக்தன் எழுதுகிறான், கர்த்தரனை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன், நான் போகிற வழி அவர் அறிவார். எப்படிப்பட்ட நான் வீட்டை கட்டுகிறேன் என்பதை யோபு அறிந்திருந்தார். தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் நானும் நம்முடைய சரீரத்தை எப்படி கட்டி வைத்திருக்கிறோம்? இது தேவன் தங்கி இருக்கிற ஆலயம். பொய்யும் புரட்டும் அசுத்தங்களும் கபடு கோவம் எரிச்சல் சகல விதமான அசுத்தங்களை உள்ளே வைத்துக் கொண்டு இந்த ஆலயம் தேவன் கொடுத்த ஆலயம், தேவன் இதுல தங்கி இருக்கிறான்னா நீங்க தேவனுடைய கிருபையை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள். தேவனிடத்தில் பெற்ற கிருபையை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள். முடிவு மகா பரிதாபமா இருக்கும். தேவஜனமே, தேவனுடைய கிருபை நம்ம வீணாய் பெறலங்க. நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தர் இந்த கிருபை நமக்கு வீணா கொடுக்கல. இட்ஸ் நாட் வேஸ்ட். ஆங்கிலத்துல வெயின் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். வீணாய் போகல. பவுல் சொல்றார், நான் தேவனத்துல பெற்ற கிருபை வீணாய் போகாதுப்பா, இதுதான் உனக்கு புத்தி சொல்றேன். எப்படிப்பட்ட கிருபை நாம் பெற்ற? ஏன் கிருபை நமக்கு? அது நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையை கட்டக்கூடியது. கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எதற்காக இந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி பரந்தறிவது போல உங்களிடத்தில் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவன் கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பரந்தறிகிறதா இருக்கிறது. அடுத்தது ஏன் தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார்னா, கொலோசி சபைக்கு சொல்லுகிறார், God's grace according to the truth. சத்தியத்தின் பிரகாரமாய் நீங்கள் சத்தியத்தை அறிந்த நாள் முதல் இந்த தேவ கிருபை உங்களுக்கு என்ன பண்ணுதான்? பலன் கொடுக்குதான். இந்த தேவ கிருபை ஏன் அவசியம் தெரியுமா? அது எனக்கு பலன் கொடுக்குது. என் பலகீனத்துல அது என்ன பண்ணுது? என்ன பலத்தை கொடுக்குது. போனது தேவ கிருபை ஏன் அவசியம்னா, சத்தியத்தை அறிந்திருக்கிற நாள் முதல் சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளாக நமக்கு அது பலனை நிச்சயமாய் கொடுக்கும். பலன் இல்லாமல் போகாது. நீங்க ஜெபித்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், உன் பிரச்சனையை மாற்றுவார். ஒரு பாவம் வாழ்க்கை இருக்குதுன்னா அதை மாற்றினா உன்னால முடியாது. 1000 வருஷம் 1000 தலைமுறை எடுத்தாலும் பாவம் விட்டு போகாது. ஆனா கர்த்தருடைய கிருபை வரமோ, கர்த்தருடைய கிருபை வரம், காட்ஸ் கிரேஸ் கிஃப்ட் முன்னாடி நம்ம பார்த்தோம், அது எனக்கு பலனை கொடுக்கும், என் வாழ்க்கையை அது மாற்றும். அடுத்து ஏன் இந்த கிருபை அவசியம்? தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. காலையில கூட வாசித்தோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, போதும், அதுக்கு பிறகு அடுத்த வசனம் வேணாம். பிரசன்னமாகுதல். அடுத்து எல்லா மனுஷருக்கும் தேவ கிருபை ரட்சிப்பை கொடுக்கும். ரட்சிப்பை கொடுக்கும். இயேசுவே என்னை ரட்சியும் சொல்லுகிற போது அந்த ரட்சிப்பு, அந்த வார்த்தை நம்மை ரட்சிப்பை கொடுக்கும். பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கடல் மேல நடந்தான். கர்த்தர் சொன்னார், பேதுருவே வான்னு சொன்னாரு. அவன் எது மேல நடந்தான்னா தண்ணி மேல இல்ல, கர்த்தர் சொன்ன அந்த வா என்கிற வார்த்தையில மேல விசுவாசம் வைத்து நடந்தான். ஆனால் பெரும் காற்றும் கடலும் கடல் கொந்தளிக்கிறதை பார்த்த உடனே அவன் ஆண்டவரை பார்க்கிறதை விட்டு விட்டு பின்னோக்கி பார்த்தான். உடனே மூழ்கினான். ஆனா கர்த்தர் சொன்னார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டார்? தேவஜனமே, அடுத்தது ரட்சிப்பு. அற்ப விசுவாசம் இருந்தாலும் சரி, ஆண்டவரே என்ன ரட்சியும்.
என்ன ரட்சியும். கர்த்தர் ரட்சிக்க வல்லவர். இன்னைக்கு நீங்கள் நடந்த ரட்சிப்பை விரும்பாதனாலதான் துணிகரமாய் காரியங்களை செய்கிறோம், துணிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது இல்ல. ரட்சிக்கப்படுகிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சும்மா கூட்டம் சேர்க்கல, சும்மா கூட்டத்தை சேர்த்து வச்சு ஆடி பாடி கையை தட்டி போன்னு சொல்லல. இந்த பெத்தேல் சபையில ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கணும். நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருந்தா அது உங்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகும். இல்லை பெத்தேல் சபையில் இருக்கிறதுனால நீங்க நானும் பரலோகத்துக்கு போக முடியாது. பெத்தேல் சபையில எந்த லைசன்ஸும் கொடுத்து இல்லை. பெத்தேல் சபையில் வந்து சேர்ந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டா நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படிலாம் இல்லை. பெத்தேல் சபையிலேயும் உண்மையாய் நீ இருந்து தேவ கிருபையை வீணாக்காமல் வாழ்ந்தால் மட்டுமே நீ பரலோகத்துக்கு போக முடியும். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிற அனுபவம் நமக்கு இருக்கணும். ஒரு சின்ன தவறு, ஒரு சின்ன பொய் பேசிடுறோம், ஒரு சின்ன காரியத்தை தவறாய் செய்திடுறோம், உடனே ரட்சிப்பு வேணும். ஆண்டவரே தெரியாம பேசிட்டோம்பா, தெரியாம செஞ்சிட்டோம்பா, இந்த காரியம் செய்யக்கூடாத காரியம். உலகத்தான் செய்யலாம், உலகத்தான் லஞ்சம் கொடுத்து வேலைக்கு வரலாம், உலகத்தான் ஒரு காரியத்தை அவன் என்ன பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம். ரேஷன் கடையில போய் நிற்கும் போது சில பேரை பார்த்தீங்கன்னா பெரிய கியூ நிற்கும். திடீர்னு ஒரு பெரிய ஆள் மாதிரி வருவாரு, ஹலோ தலை அப்படிங்குவார். யாருக்கு? அந்த ரேஷன் கார்டு இவர் தெரிஞ்சு வருவார். அதனால இவர் அப்படி பேசிக்கிட்டே போயிடுவார். நியாயம். தேவத்தின் நல்லா கவனிங்க, நமக்கு ரட்சிப்பு, இந்த தேவ கிருபை எதை திரும்ப நம்ம கொண்டு வருது? ரட்சிப்பை கொண்டு வருகிறது. இன்னைக்கு தேவ கிருபையை நீங்கள் நானும் வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோமா? தேவன் கொடுத்த அந்த கிருபையை வீணாக்கி கொண்டிருக்கிறோமா? எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அது கொண்டு வருதுன்னு சொல்லி பார்த்தோம். முதலாவது, அது கிரியை காட்டிலும் கிருபை. எந்த கிரியை நீ செய்ய வேணாம், நீ எந்த கிரியையும் செய்ய வேணாம். ஆண்டவரே உன் கிருபை எனக்கு போதும்னு சொன்னா அந்த கிருபை உன்னை காப்பாற்றும், அது உன்னை ரட்சிக்கும். அடுத்து தேவ கிருபை எப்படிப்பட்டதான்? வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. மூன்றாவது, தேவனுடைய கிருபை நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியது. நாலாவது, தேவனுடைய கிருபை, தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையை ஆலயமாய் கட்டக்கூடியது. வீடா இல்லை. இந்த சரீரத்தை அது என்னவா கட்டிடும்? தேவ கிருபை இருந்தா ஆலயமா கட்டிடும். தேவனுடைய ஆலயமா அது கட்டும் நம்ம. அடுத்து நம்ம பார்த்தோம், தேவனுடைய கிருபை சத்தியத்தை அறிந்த நாள் முதல் உனக்கு அது பலனை கொண்டு வரும், உனக்கு பெனிஃபிட் தான் கொண்டு வருமே தவிர தேவ கிருபை ஒரு நாள் நஷ்டத்தை கொண்டு வராது. அடுத்து தேவ கிருபை உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பை கொண்டு வரும். இந்த தேவ கிருபையை நீங்கள் வீணாக்கினியா அதனுடைய முடிவு பரிதாபமா இருக்கும். எப்படி வீணாய் ஆக்குகிறோம் என்று பவுல் 6 காரியங்களை பின்னாடி பகுதியிலே சொல்லுகிறார். நம்ம அதுதான் கடந்து போகிறோம். முதல் பகுதியில முதல் வசனத்தை வாசித்தோம், தேவ கிருபையை வீணாக்காதீங்க. அப்ப தேவ கிருபையே உடைய ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்த்தோம். இப்ப எப்படி அந்த தேவ கிருபையை நாம எந்த சிச்சுவேஷன்ஸ், எந்த நிலைமைகளை நம்ம தேவ கிருபையை வீணாக்குகிறோம், விருதாவாய் மாற்றுகிறோம் என்று சொல்லி பவுல் 6 விதமான காரியங்களே அங்கே சொல்லுகிறார். 14 இருந்து 16 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல, இந்த 3 வசனங்கள்ல பவுல் 6 காரியங்களை சொல்லுகிறார். இதெல்லாம் நிறைய தியானித்து இருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த நாள்ல இந்த செய்திக்கு இந்த தேவனுடைய கிருபை ஏன் வீணாக்குகிறோம், எப்படி வீணாக்குறோம் என்பதற்கு 6 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது காரியம் என்ன? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகள் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. Not unequally yoked together with unbelievers. Yoked. அந்நிய நுகம். நல்லா கவனிங்க தேவ ஜனமே. இன்றைக்கு அநேகர் ஏன் தேவனுடைய கிருபையை வீணாக்குறாங்க தெரியுமா? அந்நிய நுகம். அவன் அன்ஈக்குவல். இந்த உலகத்தில் இருக்க எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, இந்த தேசத்துடைய பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்தாலும் சரி, இஸ் நாட் ஈக்குவல் டு மீ. அவன் எனக்கு எந்த நாளும் ஈக்குவல் கிடையாது. நான் பெரிய ஆள் கிடையாது, பெரிய படிப்பு கிடையாது, பெரிய பதவி கிடையாது. ஆனாலும் நான் ஆண்டவருடைய பிள்ளைங்கிற ஒரு பெரிய அதிகாரம் இருக்கு பாத்தீங்களா? தேவனுடைய கிருபை இருக்குது பாத்தீங்களா? இது எந்த நாள்லயும் அவனோட மேட்சே ஆகாது. அவன் எப்பேற்பட்ட பதவி உடையவனா இருக்கட்டும், எப்பேற்பட்ட படிப்புடையவனா இருக்கட்டும், எந்த நாளும் எனக்கு மேட்ச் ஆகாது. ஏன் தெரியுமா? நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், ஆண்டவருடைய பிள்ளை.
தேவனுடைய பிள்ளை, தேவன் என்னை அழைத்திருக்கிறார், நீதிமானாய் மாற்றி இருக்கிறார், தேவன் என்னை மகிமைப்படுத்துறார். He give his glory. தேவனுடைய மகிமை எனக்கு கொடுத்திருக்கார். எனக்குள்ள இருக்கிறது தெரியுமா? தேவனுடைய மகிமை. இந்த தேவனுடைய மகிமைக்கு உலகத்துல எந்த மனுஷன் எனக்கு ஈக்குவலாகவே முடியாது. வசனம் சொல்றது, அந்நிய நுகத்துல போய் மாட்டிக்கிற நீ, உன் மகிமை இழந்துட்டு போய் மாட்டிக்கிற, உன் தகுதியை இழந்துட்டு. ஆங்கிலத்தில் சரியான வார்த்தை மிஸ் மேட்ச், சரியாய் பொருந்தாது, மிஸ் மேட்ச். சில பேரை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, நல்ல 2 பேரும் நல்ல மேட்சா இருக்கிறாங்க, ரொம்ப பொருத்தமா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேரை பார்க்கும்போதே சொல்லுவாங்க, இது மிஸ் மேட்ச், அவன் ஒரு மாதிரி இருப்பான், இது ஒரு மாதிரி இருக்கும், இல்லை மேட்சே ஆகாது. அந்நிய நுகத்துல போய் நீங்கள் நானும் மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது. நல்லா கவனிங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல 29, 30 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்து எப்படிப்பட்ட நுகம்? ஆண்டோட நுகம். அது எப்படிப்பட்ட நுகம் தெரியுமா? அது லகுவா இருக்கும், மெதுவா இருக்கும். அடுத்த வசனம் வாசியுமா? மெதுவாயும் லகுவாயும் இருக்கும் என்று என்றார். இதான் ஆண்டோட நுகம். ஆனா உலகத்து மனுஷங்கிட்ட போய் மாட்டிக்கிங்கன்னா அந்த நுகம் கடினமா இருக்கும். ரெகபியாம் இடத்துல எரேபியாவுடைய ஆட்கள் வருகிறார்கள். அவன் சொல்றான், உன் தகப்பனின் மேல் பாரத்தை வைத்தார். அவன் சொல்றான், இதை காட்டிலும் அதிகமான நுகத்தை உங்க மேல வைப்பேன். ஏன்னா அவன் தன்னுடைய சபையில இருந்த முதியோருடைய ஆலோசனையை கேட்காமல் தன்னோடு வளர்ந்த இளைஞருடைய ஆலோசனையை கேட்டு சொல்றான், நான் வைக்கிற நுகம் என் தகப்பனுடைய நுகத்தை விட பாரமாக இருக்கும். அன்னைக்கே 10 கோத்திரம் பிரிஞ்சு போச்சு. கர்த்தர் ஒரே ஒரு கோத்திரத்தை அவர் ஞாபகமாய் வைத்தார் இஸ்ரவேல் தேசத்துல, யூதா கோத்திரத்தை. மற்ற 10 கோத்திரம் பிரிந்து போனது. தேவஜனமே நல்லா கவனிங்க. எங்க போய் நீங்க மாற்றீங்க? யாரோட இணைக்கப்பட்டிருக்கிறீங்க? 2 பேர் ஒருமித்து போனாலே ஒழிய அந்த காரியம் நடக்காது. இன்னைக்கு உங்க நுகம் எப்படிப்பட்டது? யாருக்கிட்ட உங்க நுகத்தை கொடுத்துருக்கிறீங்க? யாருக்கிட்ட உங்க கழுத்தை கொடுத்துருக்கிறீங்க? தேவஜனமே, முதல்ல ஏன் தேவ கிருபையை இழக்கிறோம் தெரியுமா? அந்நிய நுகத்துல போய் மாட்டிக்கொள்ளுகிறோம். அந்நிய நுகம் நம்ம தெரியாமலே போய் மாட்டிக்கொள்ளுகிறோம். பி கேர்ஃபுல். இது யாரோட உடைய ஃப்ரெண்ட்ஷிப்? உனக்கு உன்னுடைய அடுத்த உன் கழுத்துக்கு பக்கத்துல அடுத்த பக்கத்துல யாரை நீ வைத்திருக்கிற? ஆண்டவருக்கு தெரியும். என் நுகம் லகுவா இருக்கும், மெதுவா இருக்கும். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? நான் சாந்தமா இருக்கிறேன், எனக்கு பதில் எல்லாவற்றையும் அவர் சுமக்கிறார். எரேமியா 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஏன் நுகத்துல மாட்டக்கூடாதான்? அவர்கள் நுகத்தை உன் கழுத்து மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அடிமை கொள்வதில்லை. அந்நிய நுகம் என்பது என்ன தெரியுமா? அடிமைத்தனம். இட்ஸ் ஸ்லேவரி. அடுத்தவங்கிட்ட போய் நீ சேர்ந்துட்டேன்னா அது ஸ்லேவரி. நல்லா கவனிங்க தேவஜனமே, இன்றைக்கு அந்நிய நுகத்துல நீ மாட்டிக்கொள்வதனால அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டேன்னு அர்த்தம். பி கேர்ஃபுல். நீ மாட்டிக்கொள்ளாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பவுல் எழுதுகிறார், மறுபடியும் நான் அந்நிய நுகத்துக்கு உட்படாதபடி வாசிங்க, ஆனபடியினாலே சுயாதீன நிலைமையில் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். இந்த சுதந்திரம் பாவம் செய்வதற்கு இல்ல, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. ஏன்னா உங்களை கர்த்தர் அடிமைத்தனத்துக்கு மறுபடியும் போகாதபடி பாதுகாக்க முடியும். சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப ஏன் இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையை நாம தேவ கிருபையை வீணாக்குறோம்னா, முதல்ல அந்நிய நுகத்துல போய் மாட்டிக்கிறோம், அந்நியரோடு கலந்து போகிறோம், அந்நியரோடு சேர்ந்து போகிறோம். முதலாவது காரியம், நீங்கள் நானும் அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 2வது, ஏன் தேவனுடைய கிருபையை நாம் இழந்து போகிறோம்னா, 14வது வசனத்துக்கு மறுபடியும் வருகிற பொழுது வாசிக்கிறோம். அடுத்தது, அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் ஏது? There is no fellowship with unrighteousness. அநீதிக்கு சம்பந்தம் ஏது? இன்னைக்கு அநீதியான காரியத்துக்கு சம்பந்தம் செய்து போறோமா?
இது நீதியான காரியம் என்று நமக்கு தெரிஞ்சும் கூட ஆனா இது நமக்கு ஆதாயமா இருக்குது, அதனால அநீதியான காரியத்தை செய்யலாம் அப்படின்னு நம்ம அதோட ஒரு ஃபெலோஷிப் வைத்திருக்கிறோமா? அதாக பார்க்கிறோம். சம்பந்தம் ஏது? there is no fellowship. இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்றதா, உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சா ஆண்டவர் பிள்ளைங்களோட இருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எந்த ஃப்ரெண்டும் வேணாம் நமக்கு. நம்முடைய ஃபெலோஷிப் பவுல் யோவான் எழுதுறாரு 3:19. யோவான் 1 யோவான் 3:7 வாசிங்க. எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி ம் நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிற உங்களுக்கும் அறிவிக்கிறோம், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அடுத்தது, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இதை உங்களுக்கு எழுதுகிறேன். யோவான் எழுதுறாரு, என் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பிதாவோட இருந்தா அவர் பரிசுத்தர். அல்லேலூயா, அவர் பரிசுத்தர். அப்ப என் ஐக்கியம் என்ன ஐக்கியம்? பரிசுத்த ஐக்கியம், பாவம் பண்ண மாட்டேன். அவருடைய குமாரனாகிய இயேசுவோட என்னுடைய ஐக்கியம் இருக்கும் என்று சொன்னால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். அடுத்தது, இயேசுவோடைய ஐக்கியம் இருக்குன்னா என் பாவத்தை அவர் கழுவுகிறார் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கும், ரட்சிப்பு நமக்கு இருக்கும். மூன்றாவது, உங்களோட இருக்கிறார். உங்களோட இருக்குன்னு சொன்னா, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் அது எத்தனை இன்பமானது. ஒருவன் விழுந்தால் ஒருவன் தூக்கி விடுவான், முப்பரி நூல் சீக்கிரத்திலே அறாது. இதுக்குத்தான் நம்மோட ஐக்கியம். ஆனா பிதாவோட ஐக்கியம் பரிசுத்தம், இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் ரட்சிப்பு, சால்வேஷன். இயேசுன்னு சொன்னா ரட்சிப்பு. நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியம்? அறாத ஐக்கியம், ஒருவனை ஒருவர் தாங்குகிற ஐக்கியம், ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமாய் ஜெபிக்கிற ஐக்கியம். வேதம் சொல்றது, நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்துக்கு மிகுந்த பலன் உண்டு. தேவஜனமே, இன்றைக்கு யாரோட உங்க ஐக்கியம்? உலகத்து மனுஷனோட உங்க ஐக்கியத்தை வச்சிருக்கிறீங்களா? உலகத்து மக்கள் மனுஷனோட சேர்ந்துட்டு அவனால எனக்கு பெரிய பெனிஃபிட் பிரதர், அந்த பெனிஃபிட் ஒண்ணு. அந்த பெனிஃபிட்டை நீ பார்த்தனா கர்த்தருடைய பெனிஃபிட்டை இழந்துகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ரெண்டாவது, அங்கே ஆண்டவர் பவுல் எழுதுகிறார், அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் எது? நீங்கள் நானும் நீதி உள்ளவர்கள், நீதியின்படி செய்கிறவர்கள், நீதியாய் நடக்கிறவர்கள். ஏசாயால வாசிக்கிறோம், நீதியாய் நடக்கிறவர்கள் சமாதானத்தோடு தங்கள் படுக்கையின் மேலே இளைப்பாறுவார்கள், அவருடைய முடிவு சமாதானமாக இருக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க மறித்தீங்கன்னா நீங்க சமாதானத்தோட மறிச்சோன்ற நிச்சயத்தை உங்களுக்கு இருக்குதா? இன்னைக்கு செத்துட்டோம், லோக்கலா சொல்றேன், செத்து போயிட்டோம். இப்போ எத்தனை பேர் நான் இப்ப செத்தன்னா சமாதானத்தோட சாவுன்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர்? யாராவது இருக்கிறோமா? வசனம் சொல்றது, நீதியை செய்கிறவர்கள் சமாதானத்தோட தங்கள் படுக்கையின் மேல கம்பீரிப்பார்கள். அல்லேலூயா. தேவ ஜனமே, இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஏன் தெரியுமா? நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். என் ஐக்கியம் என் பிதாவோட என் ஐக்கியம் இருக்குன்னா நான் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நானும் பரிசுத்தராய் இருப்பேன். அவர் தன்னை இயேசுவே யோவான் 17ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அவர் நம்மை பரிசுத்தமாக்கும்படி அவர் தம்மை தாமே பரிசுத்தமாக்கி கொண்டாராம். இயேசுவே பரிசுத்தமாக்கி கொண்டார். அவர் பரிசுத்துல குறைச்சல் தேவனா அவர். ஆனா நான் பரிசுத்தமா இருக்கணுங்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாராம்? தன்னை தானே பரிசுத்தமாக்கி கொண்டார். எப்பேற்பட்ட ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவ ஜனமே. இன்றைக்கு ரட்சண நாள். டுடே இஸ் யுவர் லாஸ்ட் டே. டுடே இஸ் லாஸ்ட் டே ஃபார் மீ ஆல்சோ. எனக்கு இது கடைசி நாள். ஒருவேளை நான் செத்தனா சமாதானத்தோட சாவேன். ஐ நோ மை லைஃப். உங்களுக்கு நிச்சயம் இருக்கா? வெறும் வாயின் வார்த்தைக்கு நான் சொல்லலை. இன்றைக்கு எனக்கு மரணம் வரும்னா நான் சமாதானத்தோட சாவேன். ஏன் தெரியுமா? என் ஐக்கியம் வித் ஃபாதர், ஹோலி ஃபாதர், மை ஃபெலோஷிப் வித் த சன் ஆஃப் காட், தேவகுமார்னு ஐக்கியம் இருக்குது. அவர் எப்படிப்பட்டவர்? என்னை ரட்சித்தவர், என்னை ரட்சிக்கிறவர், நாளைக்கும் ரட்சிப்பார். அவர் நேற்று நின்றும் என்றும் மாறாதவர். அடுத்து என்னுடைய ஐக்கியம் உங்களோட இருக்குது. ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு விலைக்குன்னு சொன்னால் நீங்கள் தாங்கக்கூடியவர்கள் இருக்கிறீங்க. எனக்காக ஜெபிக்கிறோம். ஏன் சபையில் அடிக்கடி சில ஜபங்களை வைத்து நம்ம ஜெபிக்கிறோம் தெரியுமா?
ஏதோ யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க. விழுந்தவனை தூக்கி விடுறதா நம்முடைய வேலையை தவிர, இயேசு யாரையும் கீழே பிடிச்சி தள்ளுறது இயேசுடைய வேலை இல்லை. கீழே விழுந்தவனை தூக்கி விட்டார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. தேவஜனங்களை தூக்கி விடுறது நம்முடைய வேலை. ஃபெலோஷிப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து எந்த நாளும் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை. நீ சம்பந்தம் வைக்கிறதுனால தான் தேவனுடைய கிருபை நீ என்ன பண்ணியிருக்கிற, விருதாவாக்கி கொண்டிருக்கிறாய், வீணாக்கி கொண்டிருக்கிறாய். யூ ஆர் வேஸ்டிங் த கிரேஸ் ஆஃப் காட். மூணாவது ஒரு காரியத்தை அங்கே பவுல் எழுதுகிறார். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம், ஐக்கியம் ஏது? மூணாவது பவுல் எழுதுகிறார், கம்யூனியன் வித் டார்க்னஸ். அங்கே ஐக்கியம் போட்டிருக்கான, ஆங்கிலத்தில் கம்யூனியன் சேர்ந்து இருக்குது. கம்யூனியன் வித் டார்க்னஸ். இருள்ல இருக்கிறோமா, வெளிச்சத்துல இருக்கிறோமா? ஒளியில இருந்தா இப்ப இந்த வெளிச்சத்துல நான் எந்த பாவமும் பண்ண முடியாது, நான் ஒருத்தரை இச்சையோட பார்க்க முடியாது. அப்ப இருளுக்கு உங்களோட எப்படி கம்யூனியன், எப்படி இது கொள்ள முடியும்? மூணாவது சொல்றாரு, உங்களுக்கு இருட்டு வாழ்க்கை இருந்தா, இல்ல இருட்டறையில் உள்ளதெல்லாம் உலகம் சொல்லி ஒருத்தன் பாடி வச்சான். இந்த உலகம் எங்கதான் இருக்குது? இருட்டறையில் இருக்குது. ஆனா நீங்களும் எங்க இருக்கிறோம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளணும்னு சொல்லி பவுல் எழுதுகிற பார்க்கிறோம். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? We are the children of light. நான் வெளிச்சத்தின் பிள்ளை, என் வாழ்க்கை வெளிச்சமா இருக்கிறோம். என்னை பார்த்து ஒருத்தன் ஒரு காரியத்தை கத்துக்கணும், என் கிட்ட இருந்தா ஒரு நல்ல காரியத்தை கத்துக்கணும், நம்ம கிட்ட இருந்து பேசணும். கவனிங்க, நமக்கும் என்னைக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. We are the children of God. I am the children of God. நான் தேவனுடைய ஒளியை பெற்ற தேவனுடைய பிள்ளை. நான் பிரகாசமா தான் இருக்கணும். இருளோட சம்பந்தம் இருந்தா தேவ கிருபையை நான் எழுந்து போகிறேன்னு அர்த்தம். நாலாவது ஒரு காரியம் அதே பகுதியில் வாசிக்கிறோம். வாட் கன்கார்ட் கிரைஸ்ட் வித் பேலியால். பேலியாலுக்கும் கிறிஸ்துவுக்கும் இசைவு ஏது? இசைவு, கன்கார்ட், இசைந்து போகிறது. பேலியால்னா விக்கட்னு அர்த்தம், பொல்லாதவன் அர்த்தம், உலகத்தான் அர்த்தம். பேலியாளின் மனுஷர்னு அர்த்தம், உலகத்து பொல்லாத மனுஷன் அர்த்தம். தேவ ஜனமே, இன்றைக்கு தேவனை விட்டு விலகி இருக்கிறவன் தான் பேலியால். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது? ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு உலகத்தானோடு சம்பந்தம் ஏது? இசைவு ஏது? ஆனா இசைஞ்சு போகிறோம், அவனோட இசைஞ்சு போகிறோம். அவன் சொல்லுகிற காரியத்துக்கு அப்படியே இசைஞ்சு நம்ம காரியங்களை செய்கிறோம். உபாகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கிறோம். யார் பேலியாலா? வேறே தேவர்களை சேவிக்க போவோம் வாருங்கள் என்று. ஓகே, அப்போ இங்க உபாகம் புத்தகத்துல இதுக்கு ஆங்கிலத்துல போடப்பட்டதுன்னா சில்ட்ரன் ஆஃப் பேலியால். பேலியாலின் பிள்ளைகள் யாருன்னா புறஜாதியா, விக்கிரகத்தை வணங்குகிறவர்களாம். அதுதான் விக்கிரகத்தை வணங்குகளோட நம்ம சேரக்கூடாது பழகக்கூடாது. இல்ல, வேலை ஸ்தலத்துல நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க, ஆனா அவங்களுடைய காரியங்கள் நம்ம போய் கலந்து கொள்ள கூடாது. இசைவு இருக்கக்கூடாது. ஐயோ, வேலை செய்யற இடத்துல ஆயுத பூஜை நான் நிக்கலன்னு தப்பா நினைச்சுவாங்களே. அவன் கொடுக்குற குண்டானுக்கும் அண்டாவுக்கும் நாம போய் நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லைங்கிறத போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா தேவஜனமே நல்லா கவனிங்க. அவங்க கூட இசைந்து போகிறீங்க, இசைந்து போக கூடாது. ஆண்டோட பிள்ளைகள் விலகி இருக்கணும். அதான் அந்த பேலியாளுங்கிற வார்த்தைக்கு சரியான கிரேக்க வார்த்தை என்ன போட்டிருக்குன்னா, அவன் உபயோகமற்றவன். பேலியாலாம் யூஸ்லெஸ், ஒர்த்லெஸ், தகுதி இல்லாதவன். அவன் துன்மார்க்கன், விக்கெட்னஸ். அடுத்து அவன் லாலெஸ்னஸ், அவன் நியாயத்தை அறிந்திராதவன். அடுத்தது அவன் ரெபெல்லியன், முரட்டாட்டம் பண்ணுகிறவன். இப்படிப்பட்ட மக்களோட நம்ம கலந்துருக்கிறோமா? இவர்களோட இசைவா இருக்கிறோமா? யாரோட எசைஞ்சு இருக்கிறீங்க? தேவ பிள்ளைகளோட எசைஞ்சு இருப்பது இன்னைக்கு அநேக சபையின் மக்களுக்கு கசப்பா இருக்குது. ஏன்னா அவர் கூடலாம் வேணாப்பா, அவர் வாயத்திறந்தா வசனம். வாலிய பிள்ளைகளுக்கு வசனமா பேசுறாரு. நீ வசனத்தை கேட்கலாம், கேட்காம போ. நீ கடைசியாக சீர்கிட்டு தான் போவேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இசைவு தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கும். இதான் நாலாவது காரியம். இது நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு.
அதெல்லாம் எடுக்க நேரமாகும். 1 சாமுவேல்ல கூட பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளா இருந்தாங்கன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஏன் பேலியாளின் பிள்ளைகள் தெரியுமா? தே ஆர் கரப்ட். அவர்கள் கரைபிடிந்தவர்களாக இருந்தாங்க. கரப்ஷன், லஞ்சம் வாங்குறவர்களாக இருந்தாங்க. இல்லை சமைக்கிறதுக்கு முன்னாடியே ஈட்டியை வைத்து குத்தி தங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டவர்களாக இருந்தார்கள். பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தார்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிற போது அங்கே பேலியாளின் மகன் என்ற ஆங்கில வார்த்தை உண்டு. என்னன்னா வயலண்ட் விக்கெட், பொல்லாத துன்மார்க்கர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் யாக்கோபு எழுதுகிற போது 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதுகிறார், நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நில், இசைவா இருக்காது, இசைஞ்சு போகாது, உலகத்தோட இசைஞ்சு போகாது. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. 5வது ஒரு காரியம் பவுல் எழுதுகிறார், வாட் பார்ட் வித் அன்பிலீவர்ஸ். அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? அவ்விசுவாசியோட எந்த பங்கும் வச்சுக்காது. உலகத்தானோட கொடுக்கல் வாங்கல், இல்லை உலகத்தானோட காரியங்கள், உலகத்தானோட பிஸ்னஸ், இது பெரிய ஆசீர்வாதமாக கூட இருக்கட்டும், எப்பேற்பட்ட காரியமாக இருக்கட்டும், உலகத்தானோட அவ்விசுவாசியோட உங்களுக்கு பங்கு இருக்கக்கூடாது. பார்ட் வித் அன்பிலீவர்ஸ். தேவஜனமே நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பவுல் எழுதுகிறார், அவ்விசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். ஒருத்தன் உன்னை விட்டு கோச்சிங் போறானா, ஃப்ரெண்டு போனா போட்டோம், அவிசுவாசினா போனா போட்டோம். இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு தேவை இல்லை. ஐயோ காலேஜ் படிக்கும் பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சே, பிரிஞ்சு போனா போட்டோம். அவிசுவாசி. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். போகட்டும். நீங்கள் நானும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமா இருக்கும்படிக்கு தேவன் நம்மை எதுக்காக அழைத்திருக்காரா? சமாதானம். போனா போட்டும். ரட்சிக்கப்படாத உன் சகோதரி, ரட்சிக்கப்படாத உன் சகோதரன் ஒன்று விட்டு போறேன்றானா, போனா போட்டோம், விட்டுருங்க. அவனால தான் உன் நரகம், உனக்கு பரலோகம் கிடைக்காம நரகம். அவன் தான் உன் பரலோகத்துக்கு ஒரு தடையா இருக்கிறவன். ஒருவேளை உன் பிள்ளையா இருக்கலாம், உன் தாய் தகப்பனாக இருக்கலாம், எப்படி ரொம்ப இனஜன பந்துக்கு கொடுக்கல் வாங்கல் எப்பேற்பட்டவனா இருக்கலாம். ஆனா அவிசுவாசி யாருன்னா பிரிந்து போறானா போட்டோம். தேவன் யாருக்கும் நம்மை அடிமையாய் வைக்கவில்லை. அல்லேலூயா. நீங்கள் நானும் தேவனுக்கு அடிமை. பவுல் எழுதுறார், ஐ அம் ஸ்லேவ் டு காட். தேவனுக்கு தான் அடிமை தவிர மனுஷனுக்கு அடிமை இல்லை. ஏன் தெரியுமா? தேவன் உங்களுக்கு எனக்கு சமாதானத்தை வைக்கிறார். என் சகோதரனை விட்டு பிரிஞ்சு போனா எனக்கு சமாதானம் போயிடாது. ஏன் தெரியுமா? சமாதான கர்த்தர் என் கூட இருக்கார். அல்லேலூயா. அவர் சமாதான காரணர். இஸ் த கிரியேட்டர் ஆஃப் பீஸ். சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். பிரிஞ்சு போனா ஒரு கொஞ்ச நேரம் துக்கமா இருக்கும், அதுக்கு பிறகு என்ன ஆகும்? சமாதானம். கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறவர். அப்ப அடுத்தது பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? அவிசுவாசி அன்னைக்கு சேராதீங்க. அவனோட உனக்கு எந்த பங்கும் வேணாம், எந்த பாகமும் வேணாம். அவன் பிரிந்து போன, ஒருவேளை உன் சொத்து பிரிக்கும் போது உன் சகோதரனோ சகோதரியோ அவன் ரட்சிக்கப்படாதவனா இருந்தா அவன் உங்ககிட்ட அதிகமா கேட்கறான்னா பிரிச்சு கொடுத்துட்டு வந்துக்கினே இரு. அந்த சொத்தை காட்டில உனக்கு ஒரு பெரிய சொத்து இருக்குது. அல்லேலூயா. அது என்றைக்கும் மாறாத சொத்து. அந்த சொத்துக்காக இந்த சொத்தை விட்டுறாது. மண்ணுக்காக மாணிக்கத்தை, இது வெறும் பாட்டு தான் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு. ஒரு அடி ஒரு சென்ட் இடத்துக்காக இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரை விட்டதை பார்க்கிறோம். தேவ ஜனமே, பி கேர்ஃபுல். தேவ கிருபையை வீணாக்காதீங்க. அதுக்கு உலகத்து மக்களோட பங்கு வைத்துக்காதீங்க. உங்க பங்கு பாகம், உங்க பாத்தியம், பங்காளி எல்லாம் நமக்கு ஒருத்தர் தான், அது ஆண்டவர். அல்லேலூயா. இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். அந்த எண்ணம் இருந்தால் தேவனுடைய கிருபையை நீங்க வீணாக்க மாட்டீங்க. 6வது ஒரு காரியம் பவுல் எழுதுகிறார், அடுத்து என்ன எழுதுறாரு? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அங்கே ஆங்கிலத்தில் வித் அக்ரிமெண்ட் that the temple of the God with idols. அக்ரிமெண்ட்.
விக்கிரகங்களோட அக்ரிமெண்ட். எது விக்கிரகம்? இன்னைக்கு நீங்கள் நானும் சிலையை வச்சு விக்கிரகம் சொல்றதில்ல. நமக்கு சில விக்கிரகங்கள் இருக்கிறத பார்க்குறோம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய வீடு, காரு, நம்ம வச்சிருக்கிற ஆஸ்தி, இதெல்லாம் விக்கிரகம். நான், அது ஒரு விக்கிரகம். பெருமை, அது ஒரு விக்கிரகம். இந்த விக்கிரகங்களுக்கு உங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்கக்கூடாது. என்னைக்குமே ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த விக்கிரகங்களோட சேரக்கூடாது. பெருமை இருக்கக்கூடாது, மேட்டிமை இருக்கக்கூடாது. வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்கிறோம். எதை நீ தூக்கி வைத்து இல்லை, இன்னைக்கு அக்ரிமெண்ட், இன்னைக்கு அக்ரிமெண்ட் லைஃப் வந்து விட்டுற பார்க்குறோம். ஒரு காலத்தில் திருமண உறவுகள் அவ்வளோ முக்கியத்துவம் இருந்தது. அடுத்தது லிவிங் டுகெதர் வந்தது. இன்னைக்கு அக்ரிமெண்ட் லைஃப், ஒருத்தர் சேர்ந்து வாழலாம், வேண்டும் போது பிரிஞ்சுக்கலான் இருந்தாங்க, லிவிங் டுகெதர் லைஃப். ஆனால் இன்னைக்கு என்ன, அக்ரிமெண்ட் லைஃப். கல்யாணம் பண்ணும்போது அக்ரிமெண்ட் போடுறான், 6 மாதம், 6 மாதத்துக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ, அக்ரிமெண்ட். தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார். இந்த 6 காரியங்கள். முதலாவது நம்ம பார்த்தோம் அந்நிய நுகம், அடுத்தது நம்ம பார்த்தோம் இருள், மூணாவது பேலியால், நாலாவது நம்ம பார்த்தோம் ஒரு காரியத்தை விட்டுட்டேன், ஐக்கியம், நீதிக்கும் அநீதியோட சம்பந்தம். அடுத்தது அவிசுவாசியோட பங்கு. ஆறாவது தேவனுடைய ஆலயத்தை விட்டு விட்டு விக்கிரகத்துக்கு அக்ரிமெண்ட் போடுறது, உடன்படிக்கை செய்யுது. இந்த 6 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னா தேவனுடைய கிருபையை நாம விருதாவாக்கி கொண்டிருக்கிறோம். அப்ப நாம என்ன செய்யணும்? பவுல் அடுத்த ஒரு 5 காரியத்தை சொல்லுகிறார். அதே பகுதியில நாம தெரிஞ்சிருக்கணும், நமக்கு தெரியணும், ஐ ஆம் த டெம்பிள் ஆஃப் த லிவிங் காட். நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய், நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், செத்து போன ஆலயம் இல்லை. இதுல சகல அசுத்தங்களும் உலகத்தின் ஆசாபாசங்களும் இச்சைகளும் இருக்குன்னு சொன்னா இது ஜீவனுள்ள ஆலயம் அல்ல, இது செத்து போன ஆலயம். இந்த ஆலயத்துல தேவன் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆராய்ந்து பாருங்க, இன்னைக்கு தேவன் இந்த ஆலயத்துல இருக்கிறாரா? இது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோமா? இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். ரெண்டாவது, தேவன் இந்த பரிசுத்த ஆலயத்துக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு நாம இடம் கொடுக்கணும். நம்ம இடம் கொடுத்தாதான் அவர் உள்ள வருவார். இதோ நான் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன், அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். அவர் தட்டும் போது நீ திறக்கலன்னா, ஏன் திறக்க முடியல? உள்ள எல்லாம் இருக்கு, உள்ள எல்லா அசுத்தமும் இருக்கு, உன்னால திறக்க முடியாது. இந்த வாழ்க்கையில தேவன் ஒரு நாளும் பிரவேசிக்க முடியாது. உன்னை நீயே ஏமாத்திக்காத, தேவஜனமே ஏமாத்திக்காத. ஜீவிக்கிற தேவன் எனக்குள்ள இருக்காருன்னு ஏமாத்திக்காத. உங்களுக்குள்ள தேவன் இல்லை. ஏன்னா நீ கதவை திறக்கல, அடைச்சி வச்சிருக்கிற, பாவத்துக்கு மூடி வச்சிருக்கிற, உள்ளத்தை பாவத்தை மூடி வச்சிருக்கிற. மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் என்ன செய்யணுமா? செப்பரேட் ஃப்ரம் தி 6 kinds ஆஃப் பீப்புள். இந்த 6 பாவங்களையும் நம்ம பார்த்த 6 காரியங்களையும் 6 விதமான மனிதர்களாய் கர்த்தர் காட்டுகிறார். பவுல் சொல்லிட்டு சொன்னாரு, இந்த 6 விதமான மனிதர்களை விட்டு நீ என்ன பண்ணு? பிரிந்து போ. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, என் வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நான் கிறிஸ்தவனுக்கு அடையாளம் என்ன? உலகத்தோடு நான் சேர மாட்டேன். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து மொர்தெகாய் இடத்துல போய், அகஸ்வேரு ராஜா இடத்துல போய் ஆமான் சொல்லுகிற காரியம் என்ன? நீர் ஆளுகிற 120 நாடுகளிலேயும் ஒரு விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ராஜாவுடைய பழக்கங்களை கை கொள்ளுவதில்லை, அவருடைய வாழ்க்கை விகற்பமாய் இருக்குது, வித்தியாசமாய் வாழ்கிறார்கள். வித்தியாசமான வாழ்க்கைக்கு தான் வாழ்விட நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்து பிள்ளைங்க பைக்ல உட்காந்து பாய் ஃப்ரெண்டு மேல தோல்ல கை போட்டுக்குன்னு போலாம். ஆனா ஆட்டோடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது. உன் புருஷன் மேல தவிர வேற ஒருத்த மேல கை படக்கூடாது. உன் மனைவி மேல தவிர வேற ஒரு பெண் மேல உன் கை படக்கூடாது. அப்ப ஷேர் ஆட்டோல போறோம்னு நம்ம கதை என்னன்னு கேட்க, அடுத்த கேள்வி கேட்கக்கூடாது, குறுக்குத்தனமான எல்லாம் கேட்கக்கூடாது. அதான் இசைவு. அந்த இசைவு நமக்கு இல்லை. யார் வேணா வந்து உட்காருவாங்க. கேள்விகளுக்கு சவால், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கை? பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை, புனிதமான வாழ்க்கை, ஒரு சுத்தமான வாழ்க்கை. அடுத்தது நாம் என்ன செய்யணுமா? டூ நாட் டச் அன்கிளீன். அசுத்தமானதை தொடாத.
இது அசுத்தம்னு தெரிஞ்சா என்ன பண்ண தெரியாத, தொடாத. இது விக்கிரகத்துக்கு படைச்சிருக்காங்கன்னு சொன்னா தொடாத. அது எப்பேற்பட்ட காஸ்ட்லியான இருந்த பொருளா இருந்தாலும் சரி தொடாத. உலகத்தில் அசுத்தமானதை தொடாத. நீங்கள் நான் சுத்தமானதை தொடும்படியே அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் சுத்தத்தை விரும்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். இது உலக பிரகாரமான சுத்தம். இதுக்கே இவ்வளவு சுத்தம் கொடுக்குறோமே, தேவன் எவ்வளவு சுத்தத்தை எதிர்பார்ப்பார்ல. சொல்றாரு, do not touch unclean. அசுத்தமா இருக்க தொடாத.